பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் போது யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்பதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல், நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் அநேகர் நமக்கு எதிராக சில தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நேரடியாக தீமை செய்கிறார்கள், சிலர் மறைமுகமாக தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தீமை செய்கிறவர்கள் நம்மோட பணியாற்றுகிறவர்களா இருக்கலாம், நம்மோட வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், நம்மோட தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம், அல்லது நம்முடைய உடன் சகோதரராக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவினர்களாய் காணப்படலாம், அல்லது அண்டை வீட்டுக்காரர்களாய் காணப்படலாம். நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாதவர்கள் நமக்கு எதிராக பல தீமைகளை செய்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். சில நேரத்தில் மறைமுக செய்வது கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதே போல தான் ஒரு தொழிற்சாலையில் சில நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரன் தன்னுடைய வேலையில் சின்சியராக உண்மையாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் முயற்சி பண்ணி அந்த வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதான வேலைகளை செய்து முடிக்கிற நபராக காணப்பட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலையை தன்னுடைய கடமை செய்து முடிக்கிறபடினாலே சக பணியாளர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். அவன் மேலே இல்லாத பொல்லாத அநேக குற்றச்சாட்டுகளை மேலாளருக்கு கடிதம் மூலமாக முட்டை கடிதங்களாக அனுப்பி கொண்டிருந்தார்கள். முட்டை கடிதம். ஆனால் அந்த மேலாளர் இந்த குறிக்கப்பட்ட நபரை கண்காணிக்க ஆரம்பித்தார். அவரை குறித்து மற்றொருத்தர் விசாரிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த குறிக்கப்பட்ட நபர் தன்னுடைய வேலையில் கவனமாக இருக்கிறார். நேரங்களை வீணாக செலவழிப்பதில்லை, மற்றவர்களோடு அரட்டை அடிப்பதில்லை, குறிக்கப்பட்ட நேரத்தில் வருகிறவராய் காணப்பட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகளை சரிவர செய்து முடிக்கிறவராய் காணப்பட்டார். ஆனாலும் கடிதங்கள் வந்து கொண்டிருந்தபடினாலே அவரை விசாரணை செய்ய ஆரம்பித்தார். விசாரித்த போது அவர் தன்னுடைய கடமையில் உண்மையாக இருப்பதை அந்த மேலாளர் கண்டு யார் இவருக்கு எதிராக மொட்டை கடிதங்களையும் குற்றச்சாட்டுகளையும் சொன்னார்களோ அவர்களுக்கு மேலாளராக இந்த நபர் உயர்த்தப்பட்டார். எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த குறிக்கப்பட்ட நபர் மேலே அந்த மேலதிகாரி கவனம் செலுத்தும்படியாக மேலதிகாரி இவரை கரிசனையோடு விசாரிக்கும்படியாக அவருடைய மொட்டை கடிதங்கள் அது ஒரு தூண்டுகோலாய் காணப்பட்டது. அவர் இவருடைய வேலைகளை கண்காணித்தார், கவனித்தார், விசாரித்தார். இவரை மேலாளராக அந்த குற்றச்சாட்டினவர்களுக்கு மேலாக அவர் உயர்த்தினார். இதுவரைக்கும் தன்னுடைய வேலையில் கடினமான வேலையாக இருந்தாலும் கடினமான வேலையை கஷ்டப்பட்டு செய்து முடிக்கிறவராய் காணப்பட்டார். இப்போது அவ்விதமான வேலைகள் இல்லை, இவளை கண்காணிக்கிற வேலை பளு குறைவாய் காணப்பட்டது. மற்றவர்களை கண்காணிக்கிற வேலையாக அந்த வேலை மாற்றப்பட்டது. பாருங்க, இவர்கள் இவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். இவனை அந்த தொழிற்சாலையிலிருந்து அந்த இடத்திலிருந்து நீக்கி விடும்படியாக அல்லது மேலாளரிடத்திலிருந்து குற்றச்சாட்டுகளை பெறும்படியாக இவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் இவரை மேலாளுடைய பார்வையை இவர் மேலே ஈர்க்க வைத்தது, கண்காணிக்க வைத்தது, அவர் ஒரு உயர்வை வாங்கி கொடுத்தது. இதே போல தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இவ்விதமாக குற்றச்சாட்டுகளோடு நீங்கள் காணப்படலாம், துக்கத்தோடு கூட காணப்படலாம். நிச்சயமாகவே அந்த குற்றச்சாட்டுகள் அல்லது உங்களை தீமை செய்கிறதான அந்த தீமைகள் உங்கள் நன்மையாக மாறப்படணும். எங்கெங்கே குற்றஞ்சாட்டப்படுகிறீர்களோ அங்கே நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நிச்சயமாகவே ஒரு உயர்வு உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் வாசித்த வேத பகுதியில் கூட யோசேப்புடைய வளர்ச்சியை அவருடைய சகோதரராலே தாங்க முடியாததாய் காணப்பட்டது. யோசேப்புடைய தாய் நீண்ட நாள் பிள்ளை இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆகையினாலே யாக்கோபு தன்னுடைய முதிர்ந்த நாட்களில் யோசேப்பு பிறந்தபடினாலே யோசேப்பை நன்றாக அவர் நேசித்தார், அன்பு பாராட்டினார். மற்ற சகோதரரை பார்க்கலும் இவர் அதிகமாக நேசித்து
இவரை தன்னோடு வைத்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் ஆடு மேய்க்கும்படியாக அனுப்பினார். இவரை தன்னோட கூட வைத்திருந்தார். இவரை மற்ற சகோதரருக்கு கண்காணியாக கூட ஏற்படுத்தியிருந்தார். இவருக்கு பல வருடமான வஸ்திரங்களை கொடுத்திருந்தார். ஆகையினாலே மற்ற சகோதரிகளின் மேலே பொறாமை கொண்டார்கள். இவர்கள் மேலே, யோசேப்பின் மேலே அவர்கள் முக்கியமாக அந்த யோசேப்பை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார்கள். கொன்று போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார்கள். இவன் நம்ம ஆள போகிறானா, நமக்கு தலைவனாக இருக்க போகிறானா என்று சொல்லி அவனை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டார்கள். ஒரு நாளில் அவருடைய யோசனைகள் கைக்கூடி வந்தது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர் வேலை செய்கிற இடத்துல அல்லது ஆடு மேய்க்கிற இடத்துல அவன் தனியாக மாட்டிக்கொண்டான். அவனுடைய வஸ்திரத்தை கலட்டினார்கள். அவனை தூக்கி ஒரு ஆழமான குழியில் போட்டார்கள். பிற்பாடு அந்த யோசேப்பை எடுத்து அந்த குழியில் தூக்கி மீதியானருக்கு விற்று போட்டார்கள். அந்த யோசேப்பு இப்போது தன்னுடைய சகோதரரை விட்டு விலைக்கு விற்கப்பட்டவனாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கே ஒரு வீட்டில் சில காலம் அடிமை வேலை செய்கிறான். அங்கிருந்து மறுபடியும் அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். அங்கிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த யோசேப்பை குழியில் போடும்போது அவருடைய சகோதரர் சொன்னார்கள், இவனுடைய காரியம் இதோடு முடிந்தது. இவன் இப்படி நமக்கு தலைவனாக இருக்க போகிறான், எப்படி நம்மை ஆள போகிறான், எப்படி இவன் நம்மை கண்காணிக்க போகிறான், நம்ம அப்பாவுக்கு பின்னாடி நம்மை கண்காணிக்கிற ஒரு தலைவனாக இவன் எப்படி மாறப்பட போகிறான், இவனுடைய சாப்டர் இதோடு முடிஞ்சது, இவனுடைய கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். நினைத்த மாத்திரமல்ல, அவனை விற்று போட்டார்கள். விற்கப்பட்டதான் அந்த யோசேப்பு முன்பின் தெரியாத இடத்துக்கு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே அடிமை வேலை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் படிப்படியாக அவருடைய வாழ்க்கை உயர்ந்தது. எகிப்து தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ஆளுநராக ஒரு பெரிய பதவியில் உயர்த்தப்பட்டான் என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட இதே போல் உள்ள சம்பவங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள், உங்களோட கூட இருக்கிறவர்கள் குழி வெட்டி உங்களை அந்த குழிக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கலாம். உங்களோட கூட சாப்பிட்டவர்கள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுகிறது போல தீமை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய உழைப்பை அனுபவிக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக பல தீமைகளை செய்யலாம். ஆனால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தீமை செய்வதே அவர்களுடைய முழு எண்ணமாய் காணப்படுகிறது. ஆனால் தேவன் உங்கள் மேலே கரிசனையாய் காணப்படுகிறார். தேவன் உங்கள் மேலே அக்கறையாய் காணப்படுகிறார். உங்களை நிச்சயமாகவே உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த யோசேப்பு கூட அப்படிதான் எகிப்து கொண்டு போகப்பட்டான். எகிப்தில் உயர் அதிகாரியாக மாற்றப்பட்டான். ராஜா சொல்லுகிறாரு, பார்வோன் சொல்லுகிறார், நான் சிங்காசனத்தில் இருப்பேன், தேசத்தை நீ தான் ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு. மாத்திரமல்ல, தேசத்தில் பஞ்சம் வந்தபோது ஜனங்கள் பார்வோனிடத்தில் வருகிறார்கள். பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் என்னிடத்து எதுவுமே கேட்காதுங்க, உங்களுக்கு எது வேணுமானாலும் யோசேப்பிடத்தில் போய் கேளுங்க, யோசேப்பு உங்களுக்கு தேவைன்னு தருவான். நீங்கள் உங்களுடைய என்ன விண்ணப்பம் இருக்குதோ எல்லா விண்ணப்பத்தையும் யோசேப்பிடத்தில் கூட சொல்லுங்க அப்படி சொல்லி முழு பொறுப்பையும் பார்வோன் யோசேப்பிடத்தில் ஒப்படைத்து விட்டான். நாட்கள் கடந்தன. யோசேப்புடைய சகோதரரும் கூட 10 பேரும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள், பஞ்சம் பிழைக்கும்படி வந்தார்கள். பாருங்க, அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரரை அன்போடு அழைத்து அவளை தன்னுடைய பக்கத்தில் குடியிருக்க பண்ணினான். அவளுக்கு தேவையான ஆகாரங்களை ஒவ்வொரு நாளும் அவளுடைய லெக்கத்துக்கு தக்கதாக சாப்பாடு கொடுத்து அவளை பராமரித்து வந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு யார் தீமை செய்தார்களோ அவர்கள் யோசேப்புடைய கையினாலே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. யார் யோசேப்பை எகிப்துக்கு விற்றார்களோ அந்த யோசேப்பிடத்திலே அவர்கள் வந்து தஞ்சம் புக வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்தது. யோசேப்பை 20 வெள்ளிக்காசு விற்றார்கள். ஆனால் அந்த யோசேப்புடைய கையிலேருந்தே வாங்கி சாப்பிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியதான ஒரு சூழ்நிலை உண்டானது. அதனால தான் யோசேப்புங்க சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உங்களையும் உயிரோடு காக்கும்படியாக அதை நன்மையாக முடிய பண்ணார் என்று உங்கள் வாழ்க்கையில் கூட அவ்விதமான ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார்.
ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போகாதுங்க, தீமை செய்ய நினைத்து கவலைப்படாதுங்க. அவள் போடுகிறதுன தடை கற்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிக்கற்களாக மாற்றி உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு தன்னுடைய சகோதரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி இந்த நன்மையாக முடிய பண்ணார் என்பதாகப்பா. எங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ பேர் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மறைமுகமாக தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் நேரடியாக தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அவர்களை கர்த்தாவே நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவர் அந்த தீமை எங்களுக்கு நன்மையாக மாறத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவளை எங்களை வைக்கிறதான தடை கற்கள் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு படிக்கற்களாய் மாற பண்ண நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. அப்படியே அந்த தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றி எங்களை உயர்த்துவீராக. அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர்